ஆனால் அதற்கு மூலதனமாக, அதற்கு அஸ்திவாரமாக இருந்தது ஹிஜ்ரத்துடைய பயணம்தான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்த சஹாபாக்களுடைய நன்மையை கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் அதற்கு பின்னால் உள்ளவர்கள் அந்த நன்மையை பெற முடியாது என்று பெருமானார் சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு செய்த முஹாஜிரின்களுடைய தியாகம் இன்னைக்கு என்ன செய்து நமக்கு ஞாபகத்தில் வைக்கப்படுகிறதுன்னு சொன்னால், நாம் இந்த ஹிஜ்ரத்தில் ஒன்றே தான் விளங்கணும். எல்லாவற்றையும் நான் அல்லாஹுக்காக விடுவேன். அல்லாஹுக்காக நான் எதையும் விட்டுற மாட்டேன். எல்லாவற்றையும் நான் யாருக்காக விடுவேன்? அல்லாஹுவிற்காக விடுவேன். என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வங்கள், என்னுடைய மனைவி, என் மக்கள், நான் வசித்த ஊர், நான் வசித்து எனக்கு சொந்தமான வீடு, அத்தனையும் விட்டுட்டேன். எதற்காக விட்டுட்டேன்? இந்த ஈமானுக்காக விட்டுட்டேன். இந்த ஈமான் என் கல்வியில் இருக்க வேண்டும், இந்த ஈமானிய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதற்காக இதற்கு தடங்கலாக என்னுடைய வாழ்க்கை இருக்குது. எனக்கு நான் வசிக்கக்கூடிய பூமி மக்கா இருந்தது.